ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி 2 குழு குழுன்னு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியானது, நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை பாலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட இந்த மாதிரி வாட்டர் மெலனை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நான் ஒரு சப்ஜா சீடு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நல்ல உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அதனால் சப்ஜா சீடு இந்த மாதிரி சம்மர்ஸ் டைமில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு நல்லா சூடாகாமல் குளுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வேணும்னா, சில்லுன்னு வேணும்னா இப்போ ஃப்ரிட்ஜில் வைங்க. இல்லாட்டி அப்படியே கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா மில்க் ஷேக் தான். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பெரிய பவுலில் 10 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது, 10 பாதாம், ஒரு 5-6 வால்நட், அதோட காஞ்ச திராட்சை ஒரு 10 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ இதோட நம்ம சப்போட்டாவும் சேர்த்த போகிறோம். நான் வந்து 2 சப்போட்டா எடுத்திருக்கேன். இந்த 2 சப்போட்டா வந்து ஒரு 2லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு மில்க் ஷேக் கொடுக்கும். அதனால் 2 சப்போட்டா போதும். இப்போது இந்த 2 சப்போட்டாவையும் நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சப்போட்டாவை இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு சேர்த்துருக்கோம்ல அதோட மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச சப்ஜா சீடு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கும் மேலே ஒரு லேயர் வந்து நம்ம பால் சேர்த்த போகிறோம். நல்ல பால் வந்து திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி லேயராக கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பாய்.